தைரியம் என்ற வார்த்தைக்கே பல பேர் இன்னைக்கு தகுதி இல்லாம இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தைரியம் இருந்ததுன்னா மிண்டுகளை பேசியிருப்பாங்க. தைரியம் கிடையாதுங்க, உண்மையும் இல்ல அந்த இடத்துல. ஏன்னா ஒரு மனுஷங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா பிரச்சனை யாருக்கிட்டே அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட மின்னுக்களை பேசி இருந்திருக்கணும். அந்த இடத்துல உண்மை இல்லாத காரணத்தினாலையும் தைரியம் இல்லாத காரணத்தினாலையும் தான் மூணாவது நபர்கிட்ட போயிட்டு நம்மளை பத்தி தப்பா சொல்றாங்க. ஒன்னொண்ணுங்க, அந்த மூணாவது நபரும் பாவம் என்ன பண்றது, ஒரு மனுஷால பேச மதிச்சுதானே ஆகணும். அதை கேட்டுட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பொங்கி எழுந்து நம்ம வாழ்க்கை லட்சியங்களை விட்டுட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு கிளம்பிடுவோம். அதுதானுங்க நம்மளை பத்தி பின்னாடி பேசுறவங்களுடைய மாஸ்டர் பிளானே. நம்ம வேலை வெட்டிலாம் விட்டுட்டு திசை திரும்பி அவங்க கிட்ட சண்டை போட்டு வாழ்க்கையில முன்னேறாம போகணும்னு சொல்லிட்டு. அதனால நம்ம காதலையும் நம்ம முன்னுக்கும் பேசாத வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது. நம்மளை பத்தி ஒருத்தவங்க கை காமிச்சு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும். அந்த இடத்துல தைரியம் வரணும்னா அந்த இடத்துல முதல்ல அது உண்மை இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல யாராவது ஒரு நபரை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அதை ஓ ஆமாவா அப்படின்னு கேட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு அதை ஒரு கதையை எடுத்து உருவாக்கி வேற ஆள்கிட்ட போய் பேசாதீங்க. ஏன்னா அவங்க சொல்றதுல பாதி உண்மை கிடையாதுங்க. கொஞ்சம் கதையை கேட்டுட்டு அதுல எக்ஸ்ட்ராவா ஆட் ஆன் பண்ணி நிறைய கதை சொல்றதா நம்ம ஆளுங்களுடைய பழக்கம். அதனால எதுவுமே முழுமையா தெரியாம தேவையில்லாத கதையை கேட்டுக்கொண்டு அடுத்தவர்களிடம் போய் சொல்வது முட்டாள்தனம். அடுத்தது இந்த பேசுறவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்றேங்க, தைரியம் இருக்கா, அந்த விஷயத்துல உண்மையும் இருக்கா, வீடு எங்க இருக்குன்னு தெரியும், போன் நம்பர் எதுன்னு தெரியும், முன்னுக்கு பேசிட்டு போயிடலாமே. எதுக்குங்க இவ்வளவு ஒரு போராட்டம், தேவையே இல்ல. அதனாலதான் சொல்றேன், பல மனுஷாளுங்களுக்கு இன்னைக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல உண்மை இல்லை.